Hello everyone, இன்னைக்கான ஸ்டோரி The Lost Kitten. Lost அப்படின்னா தொலைஞ்சு போகிறது, kitten அப்படின்னா பூனையோட குட்டியை தான் kitten சொல்லுவோம். தொலைந்து போன பூனைக்குட்டி, The Lost Kitten. ஸ்டோரி கொடுக்குறேன், ஒருக்கு ரீட் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ரீட் பண்ணி பார்த்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே. Once upon a time there was a little girl named Maya. Once upon a time அப்படின்னா ஒரு காலத்தில் there was a little girl named Maya. மாயா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தாள். இது வந்து பாஸ்ட் டென்ஸில் சொல்லியிருக்கோம். ஒரு காலத்தில் மாயாங்கிற ஒரு பொண்ணு இருந்தாள், அதனால தான் இங்கே வாஸ் போட்டிருக்கோம். ஓகே. she loved animals அப்படின்னா அவளுக்கு வந்து அனிமல்ஸ்னால் விலங்குகள்னால் பிடிக்கும். she loved animals especially kitten அப்படின்னா அதுலேயும் பூனைக்குட்டியை குறிப்பாக எஸ்பெஷலி அப்படின்னா குறிப்பாக பூனைக்குட்டியை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. One sunny afternoon, while playing in a garden, she heard a faint meowing sound. அப்படின்னா ஒன் சன்னி ஆஃப்டர்நூன், ஒரு நாள் மத்தியான நேரத்தில். இங்கே ஒயில் ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியில் பார்த்துருக்கோம். ஒயில் வந்து இங்கே கன்ஜெக்ஷனாக வந்திருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் நடக்கிறது, அந்த இடத்துல இது நடந்துகிட்டு இருக்கும்போது இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு கன்ஜெக்ஷன் ஆட்டு, கனெக்டிங் ஒரு வேர்டாட்டு இந்த ஒயிலை நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஒயில் பிளேயிங் இன் ஹர் கார்டன் அப்படின்னா அவளுடைய தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது, அதனால தான் பிளேயிங் போட்டிருக்கோம், கண்டினியூஸ் டென்ஸ் போட்டிருக்கோம். ஓகே. ஷி ஹியர்ட் எ ஃபெயிண்ட் மியாவிங் சவுண்டு. ஷி ஹியர்டு, ஹியர் அப்படின்னா கேட்குறது, ஹியர்ட் அப்படின்னா கேட்டால், எ ஃபெயிண்ட் அப்படின்னா ஃபெயிண்டோட மீனிங் வந்து மெல்லிய, மெதுவான, ஒரு மெதுவான அப்படிங்கிற சொல்கிறது தான் ஃபெயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மியாவிங்னா பூனை மியாவும் கத்தோட அதுதான் மியாவிங் சவுண்டை வந்து அவள் கேட்குறதுக்கு ஹியர்டு. ஓகே. கியூரியஸ், Maya followed the sound and found a tiny lost kitten under a bush. Curious அப்படின்னா ஆர்வத்துடன் மாயா followed the sound. follow அப்படின்னா பின்தொடர்றது, followed ஈடி சேர்த்துருக்கோம் முடிஞ்சதுனால, followed பின்தொடர்ந்து போனால், the சவுண்டை பின்தொடர்ந்து போனால், மாயா followed the sound and found அப்படின்னா ஃபைண்டோட பாஸ்டன்ஸ் தான் ஃபவுண்டு, கண்டுபிடிச்சா. அப்படின்னா ஒரு டைனி அப்படின்னா சின்ன, லாஸ்ட் கிட்டன் அப்படின்னா தொலைஞ்சு போன ஒரு பூனைக்குட்டியை, அண்டர் எ புஷ், அண்டர் அப்படின்னா அடியில், புஷ் ஒரு புதருக்கு, புஷ் அப்படின்னா புதருக்கு அடியில், ஒரு புதருக்கு அடியில் ஒரு சின்ன லாஸ்ட் கிட்டனை பார்த்தா. ஓகே. ஃபவுண்டுக்கு பார்த்தா. ஓகே. கியூரியஸ், மாயா ஃபாலோட் த சவுண்டு, ஆர்வத்தோடு மாயா அந்த சவுண்டை பின்தொடர்ந்து போனால், ஃபவுண்ட் ஏ டைனி ஒரு சின்ன பூனைக்குட்டியை புதருக்கு அடியில், ஒரு புதருக்கு அடியில், ஸோ புஷ் புதருக்கு அடிக்கு அண்டர் அவள் பார்த்தா. ஓகே. த கிட்டன் வாஸ் ஷிவரிங் அண்ட் லுக் வெரி ஹங்க்ரி. அந்த கிட்டன் வந்து வாஸ் ஷிவரிங் அப்படின்னா நடுங்கி கொண்டிருந்தது, அண்ட் நடுங்கி கொண்டிருந்தது அப்படின்னு வந்திருக்கு, அதனால தான் ஐஎன்ஜி போட்டிருக்கோம், ஷிவரிங்னு போட்டிருக்கோம். ஓகே. அண்ட் லுக்டு பார்க்குறதுக்கு வெரி ஹங்க்ரி, ரொம்ப பசியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஓகே. மாயா ஜென்ட்லி பிக்கப் த கிட்டன் அண்ட் டுக் இட் இன்சைட் ஹர் ஹவுஸ். மாயா ஜென்ட்லி அப்படின்னா மெதுவாக, பிக்கப் இது நம்ம நிறைய ஸ்டோரியில் பார்த்துருக்கோம். பிக்கப் அப்படின்னா தூக்கி எடுக்கிறது, பிக்கப் த கிட்டன் அண்ட் டுக் அப்படின்னா டேக்கோட பாசன்ஸ் தான் டுக் இட் அப்படின்னா அதை, இன்சைட் ஹர் ஹவுஸ் அவளுடைய ஹவுஸுக்கு, இன்சைட் அப்படின்னா உள்ள, ஹவுஸுக்கு உள்ளே கொண்டு போனான். ஷி ஹேவ் இட் சம் மில்க் அண்ட் வார்ம் பிளாங்கெட். ஷி கிவ்வோட பாசம், கிவ் அப்படின்னா கொடுக்குறது, கேவ் அப்படின்னா கொடுத்தா, இட்னா அதுக்கு, சம் மில்க் கொஞ்சம் மில்க் கொடுத்தா, அண்ட் ஏ வார்ம் பிளாங்கெட், அப்படின்னா ஒரு வார்ம் அப்படின்னா வெதுவெதுப்பான சூடான, பிளாங்கெட் அப்படின்னா போர்வையை வந்து கொடுத்தா. ஓகே. த கிட்டன் குவிக்லி ஃபெல்ட் சேஃப் அண்ட் ஸ்டார்டட் பர்ரிங் ஹாப்பிலி. த கிட்டன் குவிக்லி ஃபெல்ட் சேஃப் அப்படின்னா விரைவாக, உடனடியாக, மெதுவாக அப்படின்லாம் சொல்கிற இடத்துல தான் நம்ம குவிக்லி, ஸ்லோலி அப்படிலாம் சொல்லுவோம். மெதுவாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்லோலி, குவிக்லி அப்படின்னா வேகமாக, அந்த மாதிரி மெதுவாக, வேகமாக, சந்தோஷமாக, ஹாப்பிலி அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே. எதாக அப்படின்னு சொல்லும்போது சேர்க்கணும், ஹாப்பிலி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி த கிட்டன் குவிக்லி ஃபெல்ட் சேஃப், அது வந்து சீக்கிரமாகவே, ஃபெல்ட் அப்படின்னா ஃபீலோட பாஸ்டன்ஸ், ஃபெல்ட் சேஃபாக இருக்க மாதிரி சீக்கிரமாகவே அது உணர்ந்தது. அண்ட் ஸ்டார்டட் பர்ரிங் ஹாப்பிலி. பர்ரிங் அப்படின்னா ஒரு மெதுவான ஒரு சவுண்டு, பூனை வந்து இப்போ நான் சேஃபாக இருக்குது, எனக்கு வந்து ப்ளஷராக இருக்குது, இது நல்லா இருக்குது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு சவுண்டை எழுப்புறது தான் பர்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே.
ஹாப்பிலி சந்தோஷமாக அந்த சவுண்டை வந்து அது எழுப்பிச்சு. Maya decided to name the kitten Whiskers because of its long white whiskers. Maya decided to name the kitten அப்படின்னா மாயா வந்து டிசைட் பண்ண முடிவெடுத்தா டு நேம் த கிட்டன், அந்த கிட்டனுக்கு விஸ்கர்ஸ் அப்படின்னு பெயர் கொடுக்கலான்னு அவன் டிசைட் பண்ண முடிவெடுத்தா. பிகாஸ் எதனால் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லாங் ஒயிட் விஸ்கர்ஸ். விஸ்கர்ஸ் அப்படின்னா பூனைக்கெல்லாம் இந்த மீசை பக்கத்தில் மீசை மாதிரி ஒரு முடி வளர்ந்துருக்கும்ல, அந்த முடியது தான் விஸ்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து லாங்காக ஒயிட்டாக இருந்ததுனால அதுக்கு விஸ்கர்ஸ் அப்படின்னு அவள் பேர் வச்சா. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அப்படின்னா அதனுடைய லாங் ஒயிட் விஸ்கர்ஸ், அதோட ஒயிட்டான லாங்கான விஸ்கர்ஸ்னால அதுக்கு விஸ்கர்ஸ் அப்படின்னு அவள் பேர் கொடுத்தா. ஓகே, நெக்ஸ்ட்டு மாயா அண்ட் விஸ்கர்ஸ் பிகேம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மாயாவும் விஸ்கர்ஸும் பிகமோட பாஸ்டன்ஸ் பிகேம், இது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். மாறிச்சு, பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறினாங்க. ஓகே, எவ்ரிடே ஆஃப்டர் ஸ்கூல் மாயா வுட் ப்ளே வித் விஸ்கர்ஸ் இன் த கார்டன். எவ்ரிடே தினமும் ஆஃப்டர் ஸ்கூலுக்கு அப்புறமா, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாயா வுட் ப்ளே வித் விஸ்கர்ஸ் இன் த கார்டன். உட்டு ஏன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கு வில் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து முடிஞ்சு போன விஷயத்துக்கு உட் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகே, மாயா வுட் ப்ளே வித் அப்படின்னா உடன், விஸ்கர்ஸ் உடன் இந்த கார்டனில் விளையாடினாள். ஓகே, நெக்ஸ்ட்டு they would chase butterflies and roll in the grass. அப்படின்னா அவங்க வந்து பட்டர்ஃப்ளை சேஸ் அப்படின்னா துரத்துறது, ரோல் அப்படின்னா உருள்றது, கிராஸ் அப்படின்னா புல்வெளி. ஓகே, they would chase butterflies, அவங்க வந்து பட்டர்ஃப்ளைஸை வந்து துரத்துவாங்க. அண்ட் ரோல் இன் த கிராஸ், புல்வெளியில் உருளுவாங்க. இந்த இடத்துல உட்டுக்கும் அதே மீனிங் தான். இப்போ நம்ம வந்து ஃப்யூச்சரில் ஒன்று சொல்லும் போது அவங்க வந்து பட்டர்ஃப்ளையை வந்து துரத்துவாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், ஃப்யூச்சரில் தானே சொல்லுவோம். இது வந்து அவங்க செஞ்சாங்க, அவங்க துரத்துனாங்க, உருளைனாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். பாஸ்ட் டென்ஸில் முடிஞ்சது, ஆனால் வந்து அது அவங்க வந்து இப்படி பண்ணினாங்க அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஃப்யூச்சரில் நம்ம சொல்கிற மாதிரியே பாஸ்ட்டை வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறது. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சென்டென்ஸ் கொடுக்குறேன். ஓகே, அதனால தான் இந்த இடத்துல வுட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மாயா பேரண்ட்ஸ் வேர் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர் ஃபார் டேக்கிங் சச் குட் கேர் ஆஃப் விஸ்கர்ஸ். மாயாஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னா மாயாவுடைய பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் வேர் வெரி ப்ரவுடு, வாஸ் போடலை, ஏன்னா 2 பேர் இருக்காங்க பேரண்ட்ஸ், அதனால் வேர் போட்டிருக்கோம். ஓகே, ஆரோட பாசஸ் வேர் போட்டிருக்கோம். வெரி ப்ரவுடு அப்படின்னா பெருமை அடைஞ்சாங்க. ப்ரவுட் ஆஃப் ஹர், அவளால் பெருமை அடைந்தாங்க. ஓகே, ப்ரவுட் ஆஃப் ஹர் ஃபார் எதுக்கு அப்படின்னா டேக்கிங் சச் எ குட் கேர் ஆஃப் விஸ்கர்ஸை வந்து ரொம்ப நல்லா பார்த்து கொண்டு இருக்கிறதுனால தான் டேக்கிங். ஓகே, அவங்க வந்து ரொம்ப பெருமை அடைஞ்சாங்க. ஓகே, ஒன் டே மாயாஸ் நெய்பர் மிஸ்ஸஸ் ப்ரவுன் கேம் டு விசிட். ஒரு நாள் மாயாவுடைய நெய்பர் மிஸ்ஸஸ் ப்ரவுன் அப்படிங்கிறவங்க கேம் அப்படின்னா வந்தாங்க, கேம் டு விசிட் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. She saw Whiskers and recognized him immediately. She saw Whiskers அப்படின்னா அப்படின்னா சியோட பாஸ்ட் டென்ஸ். விஸ்கர்ஸ் அவங்க பார்த்தாங்க, recognized him immediately உடனே, him அப்படின்னா அந்த விஸ்கர்ஸ் தான் குறிக்குது. ஓகே, அவனை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சாங்க, ஏன்னா அது அவங்களோட இது அப்படின்னா அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. ரெகனைஸ் அப்படின்னா அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஓ யூ ஃபவுண்ட் மை லாஸ்ட் கிட்டன். யூ ஃபவுண்ட் மை லாஸ்ட் கிட்டன் அப்படின்னா நீ என்னோட தொலைஞ்சு போன பூனைக்குட்டியை கண்டுபிடிச்ச. ஷீ எக்ஸ்க்ளைம்ட் அப்படின்னா சந்தோஷமாக சவுண்டு போடுவாங்கள்ல, ஒரு சவுண்டு கூச்சலிடுதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் எக்ஸ்க்ளைம்ட் அப்படின்னு சொல்லுவோம். மாயா ஃபெல்ட் எ லிட்டில் சேட் பட் நியூ தட் விஸ்கர்ஸ் பிலாங்ஸ் டு மிஸ்ஸஸ் ப்ரவுன். அப்படின்னா மாயா ஃபீலோட பாசஸ் ஃபெல்ட், அவள் வந்து கொஞ்சம் சேடாக உணர்ந்தா. ஆனால் நோ அவட பாசன்ஸை ஆனால் தெரிஞ்சுக்கிட்டா தேட் என்னன்னா விஸ்கர்ஸ் பிலாங் டு மிஸ்ஸஸ் ப்ரவுனோடது தான் விஸ்கர்ஸ் அப்படின்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டா. He handed whiskers over knowing it was the right thing to do. She handed whiskers over அப்படின்னா அவங்க கையில் கொடுத்துட்டா விஸ்கர்ஸை. knowing அவள் தெரிஞ்சுக்கிட்டா it was the right thing to, இதுதான் கரெக்டான ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது அவள் தெரிஞ்சுக்கிட்டா. ஓகே, Mrs. Brown was very grateful and promised that
Maya could visit Whiskers anytime she wanted. Mrs. Brown was very grateful அப்படின்னா வந்து ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லுவோம். அதுதான் கிராட்ஃபுல்னு சொல்லுவோம். நன்றி உள்ளவங்களாக இருந்தாங்க. அண்ட் ப்ராமிஸ்ட் அவங்க சத்தியம் பண்ணாங்க தட் என்ன அப்படின்னா Maya could visit Whiskers எனி டைம் ஷீ வாண்டட். அவளுக்கு எப்போ பார்க்கணுன்னு தோணினாலும் வந்து அவளை தாராளமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. யூ கேன் நீ வந்து பார்க்கலாம், யூ கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கு. கேனோட பாஸ்டன்ஸ் தான் குட், அதனால குட் விசிட் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுனால. இப்போ நீ வந்து எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேன் சொல்லுவோம். எப்போ வேணாலும் பார்க்கலாம் அவங்க சொன்ன முடிஞ்சனால குட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எனி டைம் ஷீ வாண்டட், அவளுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் அதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. Maya learned an important lesson that day about kindness and doing the right thing. Maya தெரிஞ்சுக்கிட்டா an important lesson, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாடத்தை அவள் கற்றுக்கிட்டா. that என்ன அப்படின்னா day about kindness, இரக்க குணத்தை பற்றியும், and doing the right thing, கரெக்டான விஷயத்தை செய்யதை பற்றியும் அவள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த விஸ்கர்ஸை வந்து அவங்க கையில் அவள் கொடுத்துட்டாலும் அவங்களுக்குள்ளே தெரிஞ்சு அதை தான் சொல்லியிருக்கு. இந்த ஸ்டோரியில் நீங்கள் என்னெல்லாம் நியூ வொக்காபுலரி லேர்ன் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம புதுசாக படிச்சிருக்கக்கூடிய கிராமர் பார்த்தீங்கன்னா ஒயில் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ண நமக்கு தெரியும். உட் எப்படி யூஸ் பண்ணணும்னு இதில் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். குட்டும் பார்த்துருக்கோம். உட்டும் குட்டும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிற யூசேஜை இதில் பார்த்துருக்கோம். இதில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் படித்ததை மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.